இயேசு. வாரும் இயேசுநாதா, பாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் நண்பே நீ. வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, பாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் நண்பே நீ. வாரும் இயேசுநாதா. தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆராதனைக்குரிய நம் ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது, ஒரு ஆண் மகவு தரப்பட்டுள்ளது. அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மையில் இருக்கும், அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார் என்று ஏசையா முன்னுழிந்த இறைவாக்குகள் இதோ நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிதான். எனவே இடையர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிற பொழுது விண்ணகத்தில் அழகாக தூதர்கள் பாடுகிறார்கள். விண்ணகத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உரித்தாகிய, மண்ணுலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உரித்தாகிய என்று
புகழ்ந்து பாடியதைப் போல நாமளும் எல்லாருமே எழுந்து நின்று சகோதரோடு இணைந்து யோசனையில் பெரியவர் என்ற பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஆராதனைக்குரிய நம் ஆண்டவர் நமது மத்தியில் இருக்கின்றார். இவரை குறித்து தான் யோவான் ஸ்நானகர் அழகாக சொல்லியிருக்கிறார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்காக பாதையை செம்மைப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்பப்படும், மலை குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடானவை சமமாக்கப்படும் என்று சொல்லி யோர்தானை ஒட்டி அந்த பகுதியிலே ஆண்டவருடைய வருகையை பற்றி அவர் அதிகமாக எடுத்துரைத்த பொழுது ஏராளமான மக்கள் மனம் மாறியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டவர் இயேசுவை விட்டு நாம் தூர போயிருந்த காலம்,
மாறி திருவருகை காலத்திலே வந்திருக்கிறோம். அவரை நம்முடைய உள்ள குடிலில் நாம் ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லா கரடு முரடான பள்ளத்தாக்குகள், பாவங்கள், சினம், சீற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வரும்படியாய் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கரடானவை சமமாகனும் நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிடம் அப்படியே உட்காருங்க. இந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி என்னது தெரியுமா? என்ன நற்செய்தி? வானதூதர் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவித்தார். என்னது? இதோ மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பெரும் மகிழ்ச்சியூட்டுகிற அந்த செய்தியானது உலகிலே அறிவிக்கப்படுகிறது என்றால் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஏனென்று கேட்டால் கார் இருளில் மக்கள் நடந்து வந்தார்கள். நம்மளை மீட்பதற்காக யார் வருவார் என்று இடையர்கள் எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான்
வானதூதர் வழியாக இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இன்றைய சமூகத்தில் நான் பார்க்கிற பொழுது கூட பலவிதமான இருள்களிலே, பாவ இருள்கள், நோய் என்னும் இருள், பல்வேறு துன்பம் என்னும் இருளில் நான் மூழ்கி கிடந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை மீட்க யாரால் முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு மீட்பராக பிறக்கிறார். வேறு எங்குமில்லை, அந்த யூதாயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறந்திருக்கிறார் என்றால் இன்று நம்முடைய உள்ள குடிலிலே அவர் பிறக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இதய கதவுகளை யார் ஒருவர் திறந்து கொடுக்கிறார்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் வந்து குடி தங்க வருகிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் எந்நாளும் போற்றி புகழ வேண்டும். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு 8-9 மாதங்கள் இந்த கொரோனா என்னும் நோய் தொற்றினால் இந்த உலகமே ஸ்தம்பித்து போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ மக்கள், எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ உடன் பிறந்தவர்கள் இந்த மண்ணுலகில் இருந்து அவர்கள் கடந்து போயிருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை காக்கிற கடவுளாக இருக்கின்றார். இம்மானுவேலாக இருந்து நம்மை காத்து வருகிற அந்த ஆண்டவருக்கு நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்த உலகிலே சிறந்த பலி எது என்று கேட்டால் நன்றி பலி ஒன்றுதான். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வருகிற பொழுதே இயேசுவே நன்றி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கண்ணின் கண்மணி போல் அவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்விலே நாம் வாழ்கிற பொழுது எத்தீமையை நம்மை எதிர்கொள்ள முடியாது, எதையும் நாம் எதிர்கொண்டு வென்றிட முடியும் என்ற ஆற்றல் நமக்குள் இருக்கிறது. சீராக் ஆகமத்திலே நாம் படிக்கிறோம், 51:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எனக்கு நாவினை பரிசாக தந்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காக தந்தார்? பரிசாக தந்தார். அவரை புகழ்வதற்காக தந்திருக்கின்றார். இந்த நாவினால் எத்தனையோ வார்த்தைகளை நாம் கடந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், பயனற்ற சொற்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவிலிருந்து வருகிற சொற்கள் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, பிறருக்கு ஆறுதல் தருகிறதா இருக்கிறார் என்று சற்று யோசித்து பார்ப்போம். திருப்பாடலாசிரியர் 34:1 சொல்லுகிறார், ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று சொல்லுகிறார். எனவே எந்த நாவில் புது பாடல் என்ற பாடலை சகோதரோடு இணைந்து நாம் அப்படியே ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். நாவில் பொது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் பொது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவன் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவன் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாடல் இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டா. பாதை நோயும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு வருகிறார். இந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு தருகிறார். பிரியமானவர்களே, கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பாக இருக்கிறோமா? பல தருணங்கள் அந்த அன்பை விட்டு நாம் பிரிந்து விடுகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே படிக்கிறோம், அன்பு பொறுமை உள்ளது. 7வது வசனத்திலே படிக்கிறோம், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி. இன்று நம்முடைய குடும்பங்களில் அன்பு என்ற அந்த சொல் மாறி வம்பு என்ற சொல்லில்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியை எந்த விதத்தில் அன்பு செய்கிறான், மனைவி கணவனை எந்த விதத்தில் அன்பு செய்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை எந்த விதத்தில் அன்பு செய்கிறார்கள், இல்லை சுற்றி வாழ்கிற மக்களை நாம் எப்படி அன்பு செய்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிற காலம்தான் இந்த திருவருகை காலம். ஏசாயா எழுதிய நூல் 54:10 ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பேரினும் நான் உன்மீது கொண்ட பேரன்பு நிலை பெறாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய சொத்துக்களின் ஆஸ்தியினாலோ, நம்முடைய பட்டம் பதவிகளினாலோ அல்ல, கடவுளுடைய அன்பின் நிமித்தமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அந்த கடவுளை, தந்தையாகிய கடவுள் அந்த கடவுளை இந்த உலகத்திற்கு கையளித்திருக்கின்றார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மார்கழி பனி இரவினிலே மாடடை குடிநீரிலே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டபொழுதுதான் இந்த உலகத்தில் அந்த தூதர்கள் பாடினார்கள், இதோ அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகு என்று சொல்லி. இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இருக்கிறோம் என்றால் இன்று அன்பில்லாமல் நம்முடைய குடும்பங்கள் அமைதியற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவேதான் யோவான் நற்செய்தி 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும்படி கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே கடவுள் காட்டிய அன்பு இந்த உலகிலே அந்த நற்செய்தியின் வாயிலாக, இயேசு பிறப்பின் நற்செய்தி வாயிலாக வெளிப்படுவது கடவுளின் அன்பு. யார் யாரிடம் பகைமை கொண்டு இருக்கிறோமோ, யார் யாரிடம் பேசாமல் இருக்கிறோமோ அவர்களிடம் கடந்து செல்வோம். இந்த அன்பின் நற்செய்தியை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொடுப்போம். நாங்கள் ஒரு 6-8 மாதங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி பக்கத்தில் கோவாளம் என்ற ஊரிலே சகோதரர்கள் ஒரு 10 பேரோடு இணைந்து அங்கே இருக்கிற ஃபாதரோடு அனுமதியோடு நாங்கள் வீடு சந்திக்க சென்றிருந்தோம். சுற்றிலும் பெரிய பெரிய மாடி வீடுகள், அதன் அருகிலே ஒரு ஓலை குடிசை வீடு. அந்த வீட்டில் ஒரு 23-24 வயது பெண் திருமணமாகி இருக்கிறது. கணவர் கடலுக்கு போய் இருக்கிறார். நாங்கள் அந்த வீட்டில் ஏறி போகிற பொழுதே அந்த பெண் அழுது கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் சமீபத்தில் தான் அவங்க அப்பா இறந்திருந்தாங்க. அவங்க ஃபோட்டோவை பார்த்து, பிரதர் எனக்கு வாழ்க்கையே போய்விட்டது, எங்கள் அப்பா எங்களை அவ்வளவு அன்பு செய்து இந்த ஒரு இடத்தை தான் எங்களுக்காக விட்டு தந்திருக்கிறார் என்று நாங்கள் அங்கே சென்ற பொழுது, இயேசு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல் ஒரு குடிலில் தான் வந்து பிறந்திருக்கிறார். இங்கே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய அன்பு உங்களோடு இருக்கிறது, உங்களை அவர் உயர்த்துவார் என்று சொன்ன பொழுது அவர்கள் கரங்களை பற்றி அழுது கொண்டிருந்தார். இப்படி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்ல ஆள் இல்லை.
எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லா வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க, ஆனா நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், அங்க யாரும் வரமாட்டாங்க. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு நற்செய்தி 5:1 சொல்லப்பட்டிருக்கிற, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்கிறார். எனவே அன்பு கூறுகிற வண்ணமாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று அன்பே கல்வாரி அன்பே என்ற பாடலை சகோதரோடு இணைந்து நம்முடைய செய்த தவறுகள், நாம் யார் யாரை மன்னிக்காமல் இருக்கிறோமோ அவர்களெல்லாம் மன்னிக்கும் தருவாயிலே இந்த திருவருகை காலத்தை, கிறிஸ்துவின் பிறப்பை நல்ல முறையில் தகுந்த முறையில் கொண்டாட ஆயத்தமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். எழுந்து நிற்போமா? கரங்களை குவித்தபடி நற்கரை ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய குறைகளை ஒப்பு கொடுத்து அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆம் பிரியமானவர்களே, நம் குற்றங்களுக்காகவே அவர் காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைய வாழ்வை தருவதற்காகவே ஆண்டவர் இயேசு தண்டிக்கப்பட்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். எனவே நம்முடைய தவறுகளை ஒப்பு கொடுத்து இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நாம் இணைந்து பாடுவோம். காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பிரியமானவர்களே, ஆடுகளைப் போல நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களை அவர்களின் மேல் சுமத்தினார். இதோ நாம் அவரிடம் திரும்பி வருவதற்காக ஆண்டவர் நமக்கோடு தாகமாய் இருந்து கொண்டிருக்கிறார். என் மகளே, உன் பாவங்களிலிருந்து நீர் மனமாறி நீ என்னோடு வரமாட்டாயா? உன் என்னுடைய அன்பிலே நீ நிலைத்திருக்க மாட்டாய் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். தாகம் தாகம் வெண்டி எனக்காயேங்கி நின்றி, தாகம் தாகம் வெண்டி எனக்காயேங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி, எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பிரியமானவர்களே, தன் பணி வாழ்விலே
பல்வேறு மக்களை தேடி சென்று தனது வல்லமை மிகு கரத்தால் அவர்களை தொட்டு குணப்படுத்திய ஆண்டவருடைய கரங்கள் இன்று நீயும் நானும் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆணிகளால் அடிக்கப்பட்டு இதோ சிலுவையிலே அவர் துயரித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நம் வாழ்வின் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உண்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பிரியமானவர்களே, இந்த அன்பின் உன்னத நிலைதான் நம்முடைய குடும்பத்திலே நமக்கு தந்திருக்கிற தாய் தந்தைகள் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு தருணங்கள் தாயின் அன்பு கிடைக்காத சமூகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் அன்பு இல்லாத சூழலில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பால் குடிக்கும் மகவையை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாது இருப்பாளோ, இவர்கள் எல்லாரும் மறந்திடனும், நான் உன்னை ஒருபோது மறவேன், உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். பல்வேறு தருணங்கள் நாம் நோய்வாய்ப்பட்டிருப்போம், தனித்துடப்பட்டிருப்போம், பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பு ஒரு தாயின் அன்பாக இருந்திருக்கிறது. தந்தையை போல பல தருணங்கள் நம்மை தேற்றி இருக்கின்றார் அந்த கடவுள். நாம் தடுக்கி விழுகிற பொழுதெல்லாம் நம்மை தூக்கி எடுத்த அன்பு தெய்வம். நாம் பல தருணங்களிலே அவருடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்ற பொழுதெல்லாம் நம்முடைய பெயரை சொல்லி அழைத்த அன்பு தெய்வம் இதோ நமது கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறார். கடவுள் தன் தூய கோவிலில் வீற்றிருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் மேலே இருக்கின்றது. அவர் மானிடரை உற்று நோக்குகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் விவிலியத்தில். எனவே வாழ்வின் நற்செய்தியாகிய விவிலியத்தை நாம் கையில் எடுக்கிற பொழுது ஒரு தாயின் அன்பு கிடைக்கிறது, ஒரு தந்தையின் அன்பு கிடைக்கிறது, விட்டு போன உறவின் பாசங்கள் வருகிறது. இந்த உலகத்திலேயே எழுதிய பெரும் நூல்களிலே இலக்கியவாதிகள் எழுதியிருக்கலாம், தொல்காப்பியர் பலவிதமான நூல்களை எழுதியிருக்கலாம். ஆனால் வாழ்வின் நற்செய்தி இது யாரால் எழுதப்பட்டது என்றால் கடவுளின் ஆவியால் உந்தப்பட்ட இறைவாக்கினர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த வார்த்தை. எனவேதான் இந்த வார்த்தை மனு உருவானார், அவர் நம்மிடையே குடிகொள்ள வந்தார். இந்த தாய், இந்த இயேசுவுடைய அன்பை தாயின் அன்பாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொல்லை, நோய் தொற்றுகள், தனிமை உணர்வுகள், உள்மன காயங்கள், வேதனைகள், பல ஆறாவடுக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே நம்மை தேற்றுகின்ற அன்பு தெய்வம் இதோ நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். எனவே அப்படியே உற்று நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தியான உணர்வோடு இந்த ஆண்டவர் இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி தாய் போல உன்னை தேற்றுகிற தெய்வம் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். அப்படியே 2 கரங்களை விரித்து வைப்போம். உள் மனதில் இயேசுவை பெயரை சொல்லுங்க. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா,
சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்பணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்பணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. அப்படியே ஆண்டவர் வழங்க இருக்கின்ற அந்த ஆசிரியருக்காக எல்லாருமே முழந்தாளை படியிட்டு மாண்பு இருக்கின்றதை பாடி ஆண்டவருடைய ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம். மாண்புயருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணித்தோம் உதவிடவாராயோ உந்தன் அருளினை தாராயோ. முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணித்தோம் உதவிடவாராயோ உந்தன் அருளினை தாராயோ. வாழ்ந்திட துடிக்கின்றேன் எனக்கு வழிவகை